நல்லவை கேட்போம் நமது சேனலில் இன்றைய தினம் எம்பெருமானின் திருக்கைகளில் ஆயுதம் எதற்கு என்பதை பற்றி கேட்போம். எம்பெருமானுடைய அவதாரங்களில் ராமாவதாரம் என்பது மனுஷ்யாவதாரம். ஆத்மானம் மானுஷம் மன்யே ராமம் தசரதாத்மஜம் அப்படின்னு சக்கரவர்த்தி திருமகனே தன்னை சொல்லிக்கொள்கிறான். அப்பேற்பட்டதான அவதாரம். அந்த அவதாரத்தில் ராமபிரான் வனவாசம் பண்ண வேண்டும் என்ற ஒரு கட்டளையின் பேரில் ஜட்டாமுடியுடன் மர உரியை தரித்து கொண்டு ஒரு சந்நியாசி போல வனவாசத்துக்கு கிளம்புறான். இப்போ சீதா பிராட்டி பார்க்குறா. ராமபிரானுடைய இந்த வேஷத்தை பார்த்துட்டு கேட்குறா, ஒரு வனவாசத்துக்கு தேவையான ஜட்டாமுடி மர உரி எல்லாம் சரியாக இருக்கு, கையில் எதுக்கு தனுஷு ஆயுதம் எதற்கு அப்படின்னு கேட்குறா. இது ஒன்றுக்கொன்று விருத்தமாக இருக்கே. காட்டில் போய் தபஸ் பண்ணக்கூடியவா, வனவாசம் பண்ணக்கூடியவா, எதுக்காக இந்த ஆயுதங்களை கையில் எடுத்துக்கணும் அப்படின்னு. அதற்கு ராமபிரான் பதில் சொல்கிறார் பிராட்டியின் இடத்துல, சரதர்மம் தபோவனி. அந்த தபோவனத்தில் கூட தர்மத்தை பண்ணணும் அப்படின்னு ராமபிரான் சொல்கிறார். தர்மத்தை அனுஷ்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். தர்மார்த்தமாக இந்த தனுஷை நான் கையில் எடுத்துட்டு இருக்கேன், சாருங்கத்தை எடுத்துட்டு இருக்கேன். சாருங்கமன்னும் இல்லாண்டான் தன்னை அப்படின்னு எடுத்துட்டு இருக்கேன்னு சொல்கிறார். இதையே அடுத்த அவதாரமான கிருஷ்ணாவதாரத்தில் எதுக்காக தரிச்சுருக்கான் அப்படின்னு கேட்டால், பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகேங்கிறார். அவதாரமே எதுக்கு அப்படின்னா, சாது பரித்ராணம் பண்ணுறதுக்காகவும் துஷ்ட நிகிரகம் பண்ணுறதுக்காகவும் தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்காகவும் யுகந்தோறும் நான் அவதரிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே ராமபிரான் சொன்னது சரதர்மம் தபோவனே. தபோவனமாக இருந்தாலும் அங்கே தர்மத்தை அனுஷ்டிக்கணும்னு சொல்லியிருக்கிறதுனால இங்கே என்ன தர்மம், சாது பரித்ராணம் அப்படின்னா சாதுக்களை ரட்சிக்கிறதுக்கு எதுக்கு இங்கே ஆயுதங்கள் தேவை? சாதுக்களுக்கு ஆயுதங்கள் தேவையில்லையே. அவளை ரட்சணம் பண்ணுறத ஒரு சங்கல்ப மாத்திரத்தினால பண்ணிடலாமே, அனுகிரகம் பண்ணிடலாமே. அதுக்கு ஆயுதங்கள் எதற்கு அப்படின்னு கேட்டால், அங்கே துஷ்டர்களை நிகிரகம் பண்ணணும், பாபம் பண்ணுறவால அழிக்கணும், அதுக்காக ஆயுதம். சாதுக்களுக்கு அது ஆயுதம் கிடையாது, ஆபரணம். அவன் ஆபரணமாக பார்க்குறாளாம். இது அந்த திரௌபதி விற்த்தாந்தத்தில் தெரிகிறது. சபையில் திரௌபதியினுடைய அந்த வஸ்திரத்தை அபகரிக்கிறா, துயில் உரியறது. அந்த சமயத்தில் திரௌபதி என்ன பண்ணா, சங்க சக்கர கதாபானே துவாரகா நிலையா அச்சுதா கோவிந்தா புண்டரீகாட்சா ரக்ஷமாம் சரணாகதம் அப்படின்னு. அதனால் சங்க சக்கர கதாபாணியை இப்படி எல்லாத்தையும் தரிச்சுன்னு இருக்கக்கூடியவனே நீ என்னை ரட்சிக்கணும் அப்படின்னு அங்கே பிரார்த்தனை பண்ணிக்கிறான். சாது பரித்ராணத்துக்கு. நமோ பிரம்மண்ய தேவாய கோபிராமண ஹிதாயச்ச ஜகத்ஹிதாய கிருஷ்ணாய கோவிந்தாய நமோ நமஹ. ஜகத்ஹிதாய, ஜகத்துக்கு ஹிதம் நல்லது பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பகவான் இப்படி ஆயுதங்களை தரிச்சுண்டு வரான். அதனால் அதுக்காக இதை தரிச்சுட்டு இருக்கார். அதாவது எம்பெருமானுடைய அவதாரம் ரொம்ப தெய்வீகமானது, குறையில்லாதது, இந்த லோகங்களுக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் அப்பாற்பட்டது.
அப்படிங்கிறத தத்துவ ரீதியாக தத்துவ எவன் தெரிஞ்சுட்டு இருக்கானோ அவன் இந்த உடலை விட்டுட்டு போனால் கூட, அதாவது மரணத்தை அடைஞ்சால் கூட அவன் புனர்ஜென்மம் மறுபிறவியை அடைவது கிடையாது, என்னையே அடைகிறான் அப்படிங்கிறான் பகவான். ஜென்ம கர்மச்ச மே திவ்யம் ஏவம் யோ வேத்தி தத்வதா தெக்வா தேகம் புனர்ஜென்ம நெய்தி மாமேதி, என்னையே அடைகிறான், அவனுக்கு திரும்பி இந்த லோகத்தில் மறுபிறவிங்கிறது கிடையாது அப்படிங்கிறார். இப்படி பகவானுடைய அந்த திருக்கரங்களை கைகளை அலங்கரித்து கொண்டிருக்கக்கூடியதான ஆயுதங்கள் அடியவர்களான பக்தர்களை ரட்சிப்பதற்காகவே அப்படிங்கிறத அந்த எம்பெருமானுடைய திருவாழி, அவனுடைய வலக்கையில் எப்பொழுதும் கோடி சூரிய சமப்பிரபம் அப்படின்னு சொல்லக்கூடியதான கோடிக்கணக்கான சூரியங்களுடைய பிரகாசத்தை உடையதான சக்கரத்தாழ்வான் சுதர்சனம், ஸ்ரீ சுதர்சனம், அந்த ஆயுதமானது, அதை பற்றி சுவாமி தேசிகன் சாதிக்கும் போது சுதர்சனாஷ்டகம் அப்படிங்கிறதான ஸ்தோத்திர பிரபந்தத்தில் பரிஜனத்திரான பண்டிதா அப்படின்னு அருளி செய்துள்ளார். அந்த ஜனங்களை, அடியார்களை, பக்தர்களை காப்பாற்றுவதில் பண்டிதர் மிகவும் நிபுணர் அப்படின்னு பகவான ஸ்தோத்திரம் பண்றார். ஆனால் அடியார்களுக்கு ஆபரணமாக இருக்கக்கூடியது அரக்கர்களை, துஷ்டர்களை அழிப்பதற்கு ஆயுதமாக பயன்படுறது. அதுக்காக பகவான் அதை தரிச்சுன்னு இருக்கான், கையில் தரிச்சுன்னு இருக்கான். அப்படி அவனது ஆயுதங்கள்லாம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டால் தர்மத்தை நிலைநாட்டும். அதனால் பக்தர்கள், அடியவர்கள் எம்பெருமானை சேவிக்கும் போது, ஓ எம்பெருமான் கையில் ஆயுதங்கள்லாம் இருக்குது, இதை தரிச்சுன்னு இருக்கான், அதனால் தர்மங்கள் காப்பாற்றப்படும், நம்மளை ரட்சிப்பான். பெருமாள் தரிச்சுன்னு இருக்கான், நம்மளை தண்டிச்சிடுவான்னு யாரும் சேவிக்கிறது கிடையாது. பக்தர்கள் எல்லாம் ஆயுதங்களோடு இருக்கக்கூடிய எம்பெருமானை தான் சேவிக்கிறார். அப்படி சேவிக்கும்போது இந்த ஆயுதம் எம்பெருமான இடத்துல இருக்குது, அது தர்மத்தை ரட்சிக்கிறதுக்காகவும் நம்மளை காப்பாற்றுறதுக்காகவுமே இருக்கக்கூடியது அப்படிங்கிறத அவன் நல்லா தெரிஞ்சுண்டு அதை உணர்ந்துண்டு அதை எம்பெருமான சேவிக்கிறான். அதனால தான் நித்தியப்படி விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணம் பண்ணும்போது கூட தியான ஸ்லோகங்களில் யாரை தியானம் பண்ணணும் அப்படிங்கும்போது சசங்க சக்கரம், சக்ரீட குண்டலம், சபீத வஸ்திரம், சரசீருஹேக்ஷணம், சஹார வக்ஷஸ்தலசோபி கௌஸ்துபம் நமாமி விஷ்ணு சிரசா சதுர்புஜம். 4 கைகளோடு இருக்கக்கூடியதான சங்க சக்கர கதாபாணியான அந்த எம்பெருமான தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி தியானம் பண்ணிட்டு தான் அந்த ஸ்தோத்திர பிரபந்தத்தை நாம் பாராயணம் பண்ணணும். இப்படி ஒவ்வொரு இடத்துக்கும் அனுஷ்டானங்களில் சந்தியாவந்தனம் பண்ணும்பொழுது அதில் காயத்ரி ஜபம் அப்படிங்கிறதானது ரொம்ப முக்கியமான ஒன்று. அந்த காயத்ரி ஜபத்தை நாம் பண்ணுறதுக்கு முன்னால் அந்த எம்பெருமானை நாம் தியானம் பண்ணணும். அப்போ தியானம் பண்ணுறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, சங்க சக்கர கதாபாணியாக பகவான் இருக்கான் அப்படிங்கிறத நாம் தியானம் பண்ணிட்டு அதுக்கு மேலே தான் அந்த காயத்ரியை ஜபிக்கணும். சங்க சக்கரதரம் தேவம் கிரீட்டாதி விபூஷிதம் சூரியமண்டல மத்தியஸ்தம் ஜாயே ஸ்வர்ணருச்சிம்மஹரிம் அப்படின்னு எம்பெருமான தியானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஜபத்தை தொடரணும், ஜபத்தை பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறார். யோ தேவ சவிதாஸ்மாக்கம் தியோ தர்மாதி கோச்சராக பிரேரையே தஸ்யேத்பர்கா தத்வரேண்யம் உபாஸ்மகே அப்படின்னு சூரிய மண்டலத்தில் இருக்கக்கூடியதான சங்கச்சக்கர கதாபாணியான எம்பெருமான தியானம் பண்ணிண்டு காயத்ரி ஜபத்தை பண்ணணும். இப்படி ஒவ்வொரு மந்திரத்துக்கும் ஒவ்வொரு பகவானை அந்த ஆயுதங்களை ஆபரணங்களாக நினச்சிண்டு தியானம் பண்ணி அதுக்கப்புறம் அந்தந்த ஜபங்களை பண்ணணும் அப்படிங்கிறது
பெரியவா நமக்கு ஒரு அனுஷ்டானத்தில் வகுத்து கொடுத்துருக்கா. இப்படி எம்பெருமானுக்கு திருக்கைகளில் இருக்கக்கூடியதான ஆயுதங்கள் நம்மளை ரட்சிப்பதற்காக. மற்றவை நாளை கேட்போம்.